ஒரே ஒரு தனியார் தொலைக்காட்சியை தவிர மற்ற எல்லா சேனல்களும் அவமானப்படுத்தப்பட்டு போராட்டக்காரர்கள் சார் கண்டிப்பா சொல்றேன் சார். இது இந்த போராட்டத்தை பொறுத்தவரை மாணவர்கள் மட்டுமே இந்த போராட்ட களத்தில் இருந்த பொழுது எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறவில்லை. ஒட்டுமொத்த மாணவர்களும் திரண்டு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மட்டுமே அறவழியில் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார்கள். மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர், பெண்கள் என பல்வேறு தரப்பினர் இந்த போராட்டத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். ஆனால் இந்த போராட்ட களத்தில் இன்றைக்கு வேறு ஒரு சிலர் புகுந்து தற்பொழுது அது கலவரமாக அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள் என்றும், மாணவர்கள் ஒருபோதும் இந்த வன்முறையையோ அல்லது கலவரத்தையோ மாணவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் என்று செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது நடிகர் திரு லாரன்ஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவசர சட்டம் கொண்டு வந்த பிரதமர் மற்றும் தமிழக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நன்றியையும் இந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். காலை 6 மணிக்கு அந்த போராட்ட குழுவில் இருக்கக்கூடிய மாணவர்களிடம் அவசர சட்ட நகல் காவல்துறையால் காண்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த அவசர சட்ட நகலில் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்ட நகலில் ஒரு கையெழுத்தும் சீல் எதுவுமே இல்லை என்றுதான் மாணவர்கள் இந்த போராட்ட களத்திலிருந்து அவர்கள் வெளியேற மறுத்தார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மத்திய மாநில அரசுகள் முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய கருத்தாக இருந்திருக்கிறது. மாணவர் இல்ல சார், நாங்க இளைஞர் அமைப்பு தான் நாங்க பண்ணோன்ற இளைஞர்கள் சார். நான் கல்லூரி மாணவன் இல்ல சார், நான் ஒரு இளைஞர். போராட்டத்தில் கலந்துகிட்ட ஒரு இளைஞர். என்ன சார்? இல்ல எங்க மாணவர்கள் எங்களோட இருந்தாங்கன்னு சொன்னோம். நான் மாணவர் இல்ல. மாணவர்கள் சப்போர்ட் பண்ணாங்க, அவ்வளவுதான். கேட்டா பதில் சொன்னாரு. ஆமா சார், நீங்க தானே கேட்டீங்க. எங்களுக்கு கொடுத்த லெட்டர்ல ஆடிஷன்ல கையெழுத்து போட்டு சீல் போட்டு தரணும். இதுதான் எங்களுடைய தேவை. அது அவங்க குறிப்பிட்ட டைமிங்குள்ள சொல்லியிருக்காங்க, 2-3 மாசத்துக்குள்ள முடிச்சு தரேன்னு. அந்த 3 மாசத்துக்குள்ள பிசி ஆக்ட் அமெண்ட் பண்ணி கொடுக்கணும். இப்போ அந்த லெட்டர் கொடுத்தாங்கன்னா போராட்டத்தை கைவிடும். இளைஞர் போராட்டம் உங்க கண்ட்ரோல்ல இல்ல. எப்படி சார்? நான் மட்டும் தன்னிச்சையா ஆரம்பிச்சது கிடையாது. தன்னிச்சையா ஆரம்பிச்ச போராட்டம் கிடையாது. எல்லாரும் போல நானும் வந்து கலந்துகிட்ட ஒருத்தர் தான். இப்ப வந்துரும், 1 மணி நேரத்துல கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல அதுக்கு கவர்னர் வந்து என்ன சொல்லிருக்காரு, இது தற்காலிகமா தான் கைவிடுறோம். இல்ல இப்ப நீங்க வந்து போராட்டக்காரங்க அங்க உட்கார்ந்து போராடுறவங்களோட பேசிட்டு வந்திருக்கீங்க. அவங்க வந்து நீங்க போய் பேசினதுல வந்து அவங்க ஏத்துக்கலையா, இல்ல என்ன உங்களுக்குள்ள ஒரு முரண்பாடா, இல்ல உங்களுக்குள்ள ஒரு டிவைட் ஏற்பட்டுருச்சு? அது காரணம் என்ன? இல்ல சார், அதான் சொல்றமே, வேறு சிலர் வந்து திசை திருப்ப பாக்குறதுனாலையும் அதாவது இங்க மெரினால வந்து எல்லா இடத்துலயுமே நடந்துகிட்டு இருந்தது. இந்த இடத்துல வந்து போராட்டத்துல நானும் கலந்துகிட்ட ஒருத்தன் தான். அதுக்கப்புறம் போக போக எல்லாருமே பேசுனதுனால எல்லாருமே ஒன்னா நின்று செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எங்கேயோ உள்ளவங்க இப்ப இங்க இருந்து அந்த லாஸ்ட்ல உள்ளவங்களா இருந்தா போராட்டத்துல கலந்துகிட்டவங்களா இருக்கலாம். மெரினா இங்க இருந்து இந்த பக்கம் வரைக்கும் 4 கிலோமீட்டர் இருக்கு. அங்க யார் கலந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ அவங்க இங்க வந்து நிக்கிறாங்கன்னா நான் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது இல்ல சார். சார் இப்ப நீங்க சொல்லி கேட்கலன்னா அவங்க எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு போயிருவீங்களா போலீஸ்க்கு? கண்டிப்பா, நிச்சயமா கண்டிப்பா சொல்லுவோம். கண்டிப்பா யாருங்க அவரை நான் மாணவர் இல்லை இளைஞர் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவனும் மாணவன் தான், இளைஞன் தான். நாங்க எங்களுடைய சம்பந்தம் இல்லை, அவ்வளவுதான். நாங்க எல்லா சேனலையுமே அலோவ் பண்ணிருக்கோம். எல்லா சேனலுமே வந்திருக்கிறாங்க.